ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற சிம்பிளாக பண்ணக்கூடிய முறுக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ரெடிமேடு மிக்ஸ் ஒரு பேக்கெட் இருக்கும்ல, அது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஒரு 25 கிராம்ஸ் வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு மாவு பதத்துக்கு கொஞ்சம் சாஃப்டான, ரொம்ப சாஃப்டாக வேண்டாம், ஒரு கொஞ்சம் சாஃப்டான மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம முறுக்கு புளிகிற அந்த இது இடத்துல கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் மாவு எடுத்து அந்த அடியில் அந்த சில்லு இருக்குல்ல, அதையும் போட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க. போட்டு மாவு போட்டு மூடி இந்த மாதிரி ஒரு கரண்டியை வந்து எண்ணெயில் கொஞ்சம் டிப் பண்ணி லைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக நம்ம கரண்டிலே சுற்றி எடுத்தோம்னா இந்த ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் சைடில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருந்தேன். சூடான எண்ணெயில் இந்த மாதிரி முறுக்கு போட்டு எடுத்தோம்னா ஒரு 4 நிமிஷம் இந்த பக்கம், 4 நிமிஷம் 2 பக்கம் மாற்றி மாற்றி ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க. வச்சு எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய தீபாவளி ரெசிபி முறுக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.